எண்ணங்களைச் சீரமை. மனதை குப்பையாக்கும் நினைவுகளை துடைத்து தூர எறி. முட்கள் மலிந்த பாதையில் பாதங்கள் அல்லவா ரணப்படும். பயணங்கள் எங்கனம் சுகப்படும். சிந்தனையை நெறிப்படுத்து. ஆரம்பத்தில் சற்று அடங்க மறுக்கும். வைரம் பாய்ந்த இதயம் வேண்டின் வைராக்கியம் கொள். எரிதழலில் வாட்டப்பட்ட இரும்புதான் வசதிக்கேற்ப வளைந்து வடிவம் கொடுக்கும். மனமும் அப்படித்தான். பக்குவப்படுத்தப்பட்ட பின்புதான் பண்பட்டு படியும். இது எளிதில் நிகழ்வதில்லை. தூர்த்தப்பட்ட இடத்தில்தான் தூய்மை சாத்தியம். தூர்வாரிய குளத்தில்தான் நீரூறல் நிகழும். உறக்கத்தில் உறைந்தது போதும், உடனே எழு. கண்களை அகலத் திறந்து ஆந்தையைப் போல் விழித்துக்குள். மனதை மடைமாற்றம் செய். நேர்மறை எண்ணம் கொள். இனியும் காற்றின் போக்கில் அலையும் காகிதமாயல்லாது இலக்கை நோக்கியே பாயும் அம்பாய் அடையாளம் பெறு. மனம் மெய் மொழிகளை அதன்பால் இருத்து. சிந்தனை செயல்களை அதற்கே செலுத்து. குழப்பங்கள் இடர்படும் குலைந்து விடாதே. உனக்குள் கேள்விகள் கேட்கும் வேள்வியை வளர்த்துக்கொள். ஏனென்றால் அதற்குள்தான் இயற்கை விடைக்கான விதையை ஒளித்து வைத்திருக்கிறது. விடையின் வேர் தெரியும் வரை அகழ்ந்து கொண்டே இரு. கரையில் கால் நனைப்பவனுக்கல்ல, அலையில் ஆழ முங்கியவனுக்குத்தான் முத்து. அதுவரை தேடல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதோ பார், விழித்து கொள்ள கற்றுக்கொண்ட உனக்கு என்றுமே விடியலை காட்ட வைகரை வானம் வண்ணம் குழைத்து வரவேற்க காத்திருக்கிறது. தரிசிக்க தயாராயிரு. நன்றி, வணக்கம்.